செல்வ வசியத்திற்காக நெய் கொண்டு தீபம் ஏற்றலாம். தோஷங்கள் இல்லாமல் இருப்பதற்கு நல்லெண்ணெய் கொண்டு விளக்கு ஏற்றலாம். குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு வேப்ப எண்ணெய் கொண்டு விளக்கேற்றலாம். தெய்வீகம் நிறைந்த சக்தி கிடைக்கணும் அப்படின்னா இழுப்ப எண்ணெய் கொண்டு விளக்கேற்றலாம். சக்திகள் நிறைய கிடைக்க வேண்டும் அப்படின்னா விளக்கு எண்ணெய் கொண்டு விளக்கேற்றலாம். ஒவ்வொரு தீமையும் நன்மையும் இணைந்தே இருக்கும் இல்லங்களில் பொதுவாக நல்லெண்ணெய் தீபம் தனியாக ஏற்ற வேண்டும், நெய் தீபம் தனியாக ஏற்ற வேண்டும். ஒன்றோடு ஒன்று எண்ணெய்கள் கலக்காமல் இருக்க வேண்டும். எண்ணெய்கள் அப்படி கலக்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களுக்கு ஒவ்வொரு எதிர் கிரகங்கள் இருக்கும். அது எந்தெந்த கிரகங்கள் என்று அனைவரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்றோடு ஒன்று இணைந்து ஏற்றுவது அவ்வளவு சிறப்பை தராது. இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொள்ளலாம். மிக சிறந்தது என்ன அப்படின்னா நெய் அல்லது விளக்கு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய். இது மிக சிறந்த எண்ணெய்களாகும். சுத்தமாக அந்த எண்ணெய்கள் இருக்கும் பொழுது வீட்டில் நிறைய பாசிட்டிவ் நிறைந்து இருக்கும்.